ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கஞ்சா, போதை மற்றும் கும்பல் வன்முறைகளால் மக்கள் அச்சத்தில் வாழும் நிலை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சியின் கீழ் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு கஞ்சா, போதை கும்பல்களின் கொடூர தாக்குதல்கள் தினசரி நிகழ்வுகளாக மாறி மக்களை வீதியில் ஆழ்த்தியுள்ளன. திருச்சி காவலர் குடியிருப்பில் இளைஞர் ஒருவரை ஓட ஓட வெட்டி கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் நடந்த அதே நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு சுமார் 1.5 கிலோமீட்டர் அருகில் இருந்தும் எந்த அவசர நடவடிக்கையும் எடுக்காத பொம்மை அரசின் அலட்சியமும் போலீசாரின் அச்சுறுத்தலும் வெளிப்படையாக தெரிகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன்பந்தல் அருகே அரசலங்குடியில் தனியார் பள்ளி பேருந்தை வழிமறித்த கஞ்சா போதை கும்பல்கள் மாணவர்களின் வாகத்தை கல்லெறிந்து தாக்கியது மட்டுமல்லாமல் பயணித்த குழந்தைகளை வீதியில் ஆழ்த்தியது. சென்னை கொளத்தூரில் 5 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா போதையில் பொதுமக்களை கொடூரமாக தாக்கி தெருவில் ரத்த ஆறு ஓட வைத்தது. விழுப்புரத்தில் கஞ்சா போதையில் பொதுமக்களை ஓட ஓட வெட்டி கொலை செய்த பயங்கரத்தை ஏற்படுத்தியது. விடூர் அணைக்கு ஓய்வெடுக்க வந்த குடும்பத்தினர் மீது போதை கும்பல் திடீர் தாக்குதல் நடத்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளை அலறவிட்டது. இத்தகைய தொடர் சம்பவங்கள் தமிழகத்தை பயங்கரவாத மாநிலமாக மாற்றியுள்ள விடியா திமுக அரசின் முழு தோல்வியை உறுதிப்படுத்துகின்றன. போலீசார் கண்முன்னே நடக்கும் இந்த கொடூரங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லாதது மக்கள் தாங்களாகவே பாதுகாப்பு தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் மக்கள் அன்றாடம் வீதியில் வாழ்கின்றனர். வீடுகளுக்குள் பூட்டிக் கொண்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் தமிழக பாதுகாப்பற்ற பகுதியாக மாறியுள்ளது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது.